சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட டாக்டரை பார்த்துட்டு வந்து குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் முத்துக்கு சந்தேகம் வந்து நீ எந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டை வாங்கி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. நான்ப்பா கிளினிக்லேயே இல்லை, நான் வெளியில் போயிட்டு இருந்தேன். அப்போ என் அப்பா கிட்ட தான் அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. அவர் பண்ண சொன்ன எதையும் அவங்கள பண்ண வேண்டான்னு சொல்லுங்கள், அதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவன் படிச்சிருக்கானே தவிர இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே மனோஜை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவமானம் தாங்க முடியாமல் நம்ம ரோகிணி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதைவே சொல்லிட்டு முத்து, ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு அவன் நிறைய படிச்சிருக்கான், அந்த அளவுக்குலாம் இந்த வீட்டில் யாரும் படிக்கல, அவனுக்கு நல்ல பிரைண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனோட அறிவு எவ்வளோ இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மனோஜை போய் வர சொல்கிறாங்க. இந்த டம்ளர் வந்து இதில் கம்மு மாதிரி ஒட்டிக்கிச்சுடா, நான் தூக்குறேன் என்னால் தூக்க முடியல, நீயே தூக்குடா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆம்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு அந்த டம்ளரை தூக்குறாங்க. டம்ளரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே அவர் மேலே கொட்டிடுது. இவனுக்கு இவ்வளோ தான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவமானம் தாங்கிக்க முடியாமல் விஜய் ஒரு பக்கம், மனோஜ் ஒரு பக்கம் அங்கேருந்து போயிடுறாங்க. ரோகிணியோட அம்மா கால் பண்ணி வித்யா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனால் நாங்கள் கல்யாணத்துக்கு வரலான் இருக்கோம், ஏன் நீங்கள் வந்து அங்கே என்னை மாட்டி விடணுமா, என் வாழ்க்கை என்னை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எதர்ச்சியாக நம்ம ஸ்ருதி வந்து கேட்டுடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.